அவன் ஆதவர்ஜனா யார் சார்? அவன் நீங்க திமுக வச்சிருந்தவர் தான். யாரு? திமுகவா? ஆதவர்ஜனாவா? ஞாபகம் இல்லையோ? எனக்கு விஜயே ஒரு ஆள் கிடையாதுன்னா அப்ப நீங்க ஆதவர்ஜனா யார் சார்? அவன் திருட்டு. அவன் திருட்டு லாட்டரி சீட் வைக்கிற ஒரு பையன். அவன் ஆதவர்ஜனா திருட்டு லாட்டரி சீட் விக்கிறவங்க நீங்க ஏன் தேர்தல் நிதி வாங்குனீங்க? பாண்டு போட்டு வாங்குனீங்க. உங்கள்ட்ட ஆதார் இருக்கா? உங்கள்ட்ட இருக்கா? மத்திய அரசு வெளியிட்டு இருக்கா? அவன் போய் ஏதோ வந்து நான் கூட பார்த்தான் அவன் பேசும்போது, ஏதோ 2ஆம் ஆண்டு விழாவில அவன் பேசும்போது திமுக அட்டாக் பண்ணி பேசுறான்னா திமுக ஆளுங்கச்சு. இவன் ஆதவர்ஜனா வந்துட்டு என்னங்க அவனுக்கு வரல அரசியல்ல பின்னணி சொல்லுங்க. குடியாத்த குமரன் கால் செருப்பு தூசிக்கு சமம் இல்லைங்க ஆதவர்ஜனா. உங்க தலைவரின் மருமகன் பெண் நிறுவனம் நடத்துறாருல, அங்க ஒர்க் பண்ணிருக்காருல, திமுக வேலை பார்த்திருக்காரு. யாரு? ஆதவர்ஜனா. இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டுங்க. ஒண்ணு சொல்லிட்டா பிஜேபி காரன் பண்ற சித்து விளையாட்டு சார். எதை கேட்டாலும் பிஜேபினா எப்படி சார்? இப்ப ஆதவர்ஜனாவுக்கும் திமுகவுக்கும் நேரடி. இதுல என்ன பிஜேபி எங்க இருந்து வந்தது உள்ள? பிஜேபி காரன் ஆதவர்ஜனாட்ட சொல்லி திமுக விமர்சனம் பண்ணு. இவெல்லாம் ஆதவர்ஜனா இவெல்லாம் ஒரு பையன், திருட்டு லாட்டரி சீட் வைக்கிற ஒரு பையன். துணை முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவே திரைப்படங்களை நடிச்சு வந்தார். தமிழக வெற்றி கழகமா? நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகம். கட்டம் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொத்தி கூட உல்லாசமா பிளைட்ல சுத்தி இருக்கிற விஜய் எல்லாம் ஒரு ஆளா? எங்களுக்கு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இதற்கு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா சார்? திரிஷா கூட போனாருன்னா உடனே வந்து நீங்க வந்து தப்பா பேசுவீங்களா? ஆமா போனா இல்ல அவன் திரிஷா கூட பிளைட்ல போனா இல்ல? பிளைட்ல அவன் போனானா இல்லையா சார்? பிளைட்ல கூட பைலட் தான் கூட போனாரு. பாருங்க திமுக ஒரு இங்க பாருங்க பிரதர், தயவு செஞ்சு அவன் நடிகர் விஜய் எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம். உங்க கூட யார தான் கம்பேர் பண்றது? இருங்க நீங்க யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க? நீங்க ஆதவர்ஜனா நீங்க என்ன வளர்த்து விடுறீங்களா? அவன் என்ன பணம் என்ன கொடுக்குறான்? அவன் யாருன்னா ஏதோ ராமதாஸ் போய் இப்ப விஜய் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன கூட்டணி சேர்த்துக்கோன தூ. இதெல்லாம் ஒரு குழப்பா? விஜய் அவர்கள் பயன்படுத்தாருல வெள்ளை உடை, ஒரு கலர் பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி முதல்வரும் அதே காஸ்டியூமே யூஸ் பண்றாரு. அதுல கூட ஒரு மாற்றம் கிடையாதா? காப்பி அடிப்பீங்களான்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. யாரு? ஆதவர்ஜனா தான். அவனை செருப்பால் அடிப்பார். அவர் எவ்வளவு நாகரிகமா சொல்றாரு. உங்களை சொல்ல யார காப்பி அடிது? டேய் விஜய், பெத்த அப்பனுக்கும் அம்மாளுக்கும் சோறு போட தெரியல, கட்டின பொண்டாட்டி விட்டான், எவ கூட சுத்தி நிக்கிறா. யாரா காப்பி அடிக்கிறது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு மாமல்லபுரத்துல. இன்னைக்கு ஆதவர்ஜனா பயங்கரமா ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. குறிப்பா அவர் திமுக மட்டும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. 4 லட்சம் கோடியில இருந்த கடனை 8 லட்சம் கோடி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாரு. என்ன இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வைக்க காரணம் என்ன? அவன் ஆதவர்ஜனா யார் சார்? அவன் நீங்க திமுக வச்சிருந்தவர் தான். யாரு? திமுகவா? ஆதவர்ஜனாவா? ஞாபகம் இல்லையோ? ஹலோ, திருட்டு லாட்டரி சீட் வைக்கிறவன் அவன் ஆதவர்ஜனா. சார் ஒரு நிமிஷம். ஆதவர்ஜனா என்ன? நான் ஒண்ணு சொல்லிட்டா, இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் உங்க சேனல் எங்களை வந்து டேமேஜ் பண்ண கூடாது. யார் அவன்? எனக்கு விஜயே ஒரு ஆள் கிடையாதுன்னா அப்ப நீங்க ஆதவர்ஜனா யார் சார்? அவன் ஒரு திருட்டு லாட்டரி சீட் விற்கிறவன், ஒரு மார்ட்டினுடைய மருமகன். அது ஒரு பெரிய அங்கீகாரம் அவனுக்கு. யாரும் ஆதவர்ஜனா திருட்டு லாட்டரி சீட் வைக்கிற ஒரு பையன் அவன் ஆதவர்ஜனா. அவன் என்ன திமுக பத்தி பேசுறத? திருட்டு லாட்டரி சீட் விக்கிறவங்க நீங்க ஏன் தேர்தல் நிதி வாங்குனீங்க? பாண்டு போட்டு வாங்குனீங்க. உங்கள்ட்ட ஆதார் இருக்கா? உங்கள்ட்ட இருக்கா? மத்திய அரசு வெளியிட்டு ஆதார் இருக்கா? ஏங்க தேர்தல் நிதி வாங்கி திமுக ஜெயிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்கள் ஆதரவு எங்கள் தலைவர் தளபதிக்கு, நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதிக்கு இருக்கிறது. அவன் ஆதவர்ஜனா கிட்டயும் அந்த மார்ட்டின் கிட்டயும் தேர்தல் நிதி வாங்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. யாருங்க அவன் ஆதவர்ஜனா? ஏங்க அவனை தூக்கி பிடிச்சுன்னு இப்படி ஆடுறீங்க? அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தான், இப்போ அந்த விஜய் கிட்ட போயிட்டான். அவன் போய் ஏதோ வந்து நான் கூட பார்த்தான் அவன் பேசும்போது, ஏதோ 2ஆம் ஆண்டு விழாவில அவன் பேசும்போது திமுக அட்டாக் பண்ணி பேசுறான்னா திமுக ஆளுங்கச்சு. இன்னைக்கு மோடியே யாரை எதிர்த்து அரசியல் பண்றாரு? எங்க தலைவர் தளபதி தான். இன்றைக்கு இந்திய அரசியலில் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர், திராவிட மாடல் அரசு நாயகன் எங்க தலைவர் தளபதி. மோடியே எங்க தலைவர் தளபதி தான் பேசும்போது நீங்க சொல்ற இந்த ஆதவர்ஜனா இவெல்லாம் அப்படிதான் பேசுவான். ஒண்ணு சொல்லிட்டா,
இவன் ஆதவ அர்ஜுனாலாம் வந்துட்டு என்னங்க அவனுக்கு வரல அரசியல்ல பின்னணி சொல்லுங்க. குடியாத்த குமரன் கால் செருப்பு தூசிக்கு சமம் இல்லைங்க ஆதவ அர்ஜுனா. நீங்க என்ன ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா பேசு. நான் விஜயே ஒரு ஆள் இல்லைன்றேன்னா அப்ப நீங்க ஆதவ அர்ஜுனாட்ட போயிட்டீங்க பேசிட்டு விடுங்க. உங்கள் இல்ல இல்ல உங்க அழைச்சு காலி பண்றோம் சார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்க தலைவரின் மருமகன் பெண் நிறுவனம் நடத்துறாருல, அங்க ஒர்க் பண்ணிருக்காருல, திமுக வேலை பார்த்திருக்காரு. அப்புறம் யார் யாருன்னு என்கிட்ட கேக்குறீங்களே? யாரு? ஆதவ அர்ஜுனா. இருங்க. என்ன ஒர்க் பண்ணாம என்ன ஒர்க் பண்ணாம திமுக உங்களுக்கு தான் தெரியும், எனக்கா தெரியும். இங்க பாருங்க, இதெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுங்க. ஒரு நட்புரிதா பழகுறது வேற. இப்ப நான் கூட பிளைட்ல போறேன். ஒரு 4 மாசம் முன்னால பெங்களூர் ஏர்போர்ட்ல அண்ணாமலையை பார்த்தேன். நான் உக்காந்து தான் இருந்தேன். அண்ணாமலை வணக்கம் குமரன் சார் எப்படி இருக்கீங்க? அண்ணன் தான் சொன்னா அப்படி. வணக்கம் அண்ணன் குமரன் எப்படி வாங்க காபி சாப்பிடலாரு. நான் சாப்பிட்டேன். சரி போயிட்டு வாங்கினேன் என்ன. அதனால அண்ணாமலை என்னை பார்த்து வணக்கம்ன்றதுனால நான் அண்ணாமலை ஓஹோ ஆஹான்னு நான் வாழ்க்கை நான் சொல்லிருக்கிறேன். இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டுங்க. ஒண்ணு சொல்லிட்டா பிஜேபி காரன் பண்ற சித்து விளையாட்டு சார். எதை கேட்டாலும் பிஜேபி பிஜேபினா எப்படி சார்? இப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுகவுக்கும் நேரடி, இதுல என்ன பிஜேபி எங்க இருந்து வந்தது உள்ள? சார் என்ன ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுக என்ன சார் நேரடி சொல்லுங்க சார் கொஞ்சம். என்ன நேரடி? என்ன நேரடினா, அதாவது விசிகாவில இருக்கும்போது நேரடியாக விமர்சனம் செய்தார் உங்களுடைய துணை முதல்வரை. உடனே வந்து என்ன நினைச்சாருல, தற்காலிக நீக்கம் பண்ணாரு. அதுதான் சார். சார் அதான் பிஜேபி காரன் ஆதவ அர்ஜுனாட்ட சொல்லி திமுக விமர்சனம் பண்ணு. அப்போ எழுச்சி தமிழர் மிகுந்த மரியாதைக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவரை வெளியேற்றினாரு. வெளியேற்றின உடனே அதெல்லாம் விஜயனுடைய பிளான். நான் விஜய் கிட்ட போனான். விஜய் கூட சேர்ந்து இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிறோம். நாங்க இதை பத்தி எல்லாம் எந்த ஒரு சின்ன கடுகளவு கூட எங்களுக்கு எந்த கவலை கிடையாது. இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது, இவன் ஆதவ அர்ஜுனா பேசுறது, இவன் எங்களை விமர்சனம் பேசுறது, திமுக அவன் எவெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் அவெல்லாம் அழிஞ்சு போட்டோம் ஆச்சா. இவெல்லாம் ஆதவ அர்ஜுனா இவெல்லாம் ஒரு பையன், திருட்டில் ஆர்டர் சீட்டு வைக்கிற ஒரு பையன். நீ காட்டுறியோ உங்க சேனல்ல தயவு செஞ்சு திமுக ஆதவ அர்ஜுனாவை ஈக்குவல் பண்ணி யூ ப்ளீஸ் பேசாதீங்க. ஒரு பெரிய ஆதவ அர்ஜுனாவின் தனி நபரை பார்க்க வேண்டாம். ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்படிப்பட்ட நபரின் கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். அதாவது துணை முதலமைச்சர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக திரைப்படங்களை நடிச்சு வந்தார். தமிழக வெற்றி கழகமா? நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகம். கட்டம் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொத்தி கூட உல்லாசமா பிளைட்ல சுத்தி இருக்கிற விஜய் எல்லாம் ஒரு ஆளா? எங்களுக்கு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இதற்கு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா சார்? சொன்ன கருத்துக்கு ஆதாரம் பாத்தீங்கல்ல? பிளைட் இப்ப நீங்க கூட சொன்னீங்க அண்ணாமலை கூட போனேன்னு. அப்ப நாங்க அண்ணாமலைக்கு நீங்களுக்கு கள்ள உறவுன்னு சொல்ல முடியுமா? இப்போ திரிஷா கூட போனாருன்னா உடனே வந்து நீங்க வந்து தப்பா பேசுவீங்களா? போனா இல்ல அவன் திரிஷா கூட பிளைட்ல போனா இல்ல சார்? பிளைட்ல அவன் போனானா இல்லையா சார்? பிளைட்ல கூட பைலட் தான் கூட போனாரு. பாருங்க திமுக ஒரு இங்க பாருங்க பிரதர், திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம். அவனெல்லாம் எங்களை ஒப்பிட்டு எங்களை பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றேன் திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டுகளை எழுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 50 ஆண்டுகாலம் உழைத்து இந்த நாட்டில் முதலமைச்சராக தலைவர் தளபதியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அவர் கருவுல இருக்கும் பொழுதே ஒரு போராளி. தயவு செஞ்சு அவன் நடிகர் விஜய் எல்லாம் எங்களுக்கு சம்பந்தப்பட்ட இருங்க. அவன் விஜயே சம்பந்தப்பட்டு பேசுறதுன்னா யாருக்கும் ஆதவ அர்ஜுனா திருட்டு லாட்டர் சீட்டு வைக்கிற என் கட்சி அவனுக்கு பதில் சொல்லாது. குடியாத்த குமரன் ஒருத்தன் போறோம். நீங்க யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க? நீங்க டாக்டர் ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்க. சீமான் கேட்ட கேள்விக்கு அவரை நாங்க கன்சிடர் பண்றதே இல்லைன்றீங்க. உங்களை யாரு தான் கேள்வி கேட்கணும்? நீங்க யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க? விஜயையும் இப்ப தலைவன் தளபதிக்கு தகுதியான ஒரு தலைவன் எவனாவது இந்த நாட்டில் பிறந்திருந்தால் அவன் கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்லுவோம். நடிகர் விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்ற அவசியம் எனக்கு கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. நான் என்ன சொல்றது பாருங்க, அவன் நான் உங்களையே கேக்குறேங்க. ஆதவ அர்ஜுனா பேசிட்டான்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களே பிரதர், இது நியாயமா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க யாருதான் அவன்? அவனுக்கு அரசியல்ல பின்புலம் என்னங்க? ஏங்க குடியாத்த குமரன் ஒரு ஓலை குடிசையில் வாழும் ஏழை தொண்டன் தான். ஆனா குடியாத்த குமரன் கூட வரலாறு உண்டு திமுக. ஆனா அவன் யார் சார் ஆதவ அர்ஜுனா? அவன் கேட்டான்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது என்ன சார் நியாயம்? இதுல நீங்க திமுகவின் முக்கிய புள்ளி குடியாத்தம் குமரன் அவர்கள் இன்னும் அதே வீட்டில் இருக்கீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு கொடுத்து நீங்க யாருன்னே தெரியாத சொல்ற நபரை மேடையில ஏத்தி அழகு பாக்குது. அப்ப சமூக நீதி கரெக்டா அங்க ஒர்க் அவுட் ஆகுதோ? யாரா இருந்தாலும் திறமை இருந்தால் மேலே ஏத்துவோங்க. இருங்க, குடியாத்த குமரனுக்கு திமுக முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்க என்ன முக்கியத்துவம் இல்ல? என்ன முக்கியத்துவம் இல்ல? என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? சார் பிரதர், எல்லாரும் எம்பி, எல்லாரும் எம்எல்ஏ,
எல்லாரும் மந்திரி, எல்லாரும் வாரிய தலைவர் ஆக முடியாது. நான் அதை எதிர்பார்க்கல. இதுவரைக்கும் என்னுடைய தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், தேச தலைவர், அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர், திராவிட தலைவர் தளபதியை போய் எனக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு நான் கேட்டது கிடையாது. எங்க நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஆனா உதயநிதி ஸ்டாலினை போய் எனக்கு ஒரு பதவி கொடுங்க நான் கேட்டது இல்லை. ஆச்சா, எல்லாருக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்க்க முடியாது. நீங்க ஆதவர்ஜுனா நீங்க என்ன வளர்த்து விடுறீங்களா? அவன் பணம் என்ன கொடுக்குறான் அவன் யாருன்னா? இந்த பாருங்க, தயவு செஞ்சு இந்த தப்பு மட்டும் நீங்க அரசியல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் அதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தப்பு தயவு செஞ்சு அரசியல பண்ணாதீங்க. நாங்க உழைச்சிருக்கோம், மக்களுக்கு நாங்க பணியாற்றோம். சரி சார், தலைவர் தளபதி மக்களுக்கு பணியாற்றோம். விட்டுருவோம். வேற யாரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில் திமுகவிடம் இருந்து வரும், நீங்களே சொல்லுங்க. சரி, யாரு கேள்வி கேட்டாங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சீமான் ஈவேராவை குறித்து பல தரப்புல பல நேரங்கள்ல பேசினாரு. அதுக்கு அவன் ஈவேரா பத்தி பேசினான். அண்ணே எங்க பாருங்க, நம்ம 2 பேரே பேசியிருக்கோம். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்மளே பேசியிருக்கோம். சீமான் வந்துட்டு ஒண்ணு சொல்லிட்டா பெரியார் பத்தி இல்ல நம்ம சீமானுக்கு போயிட வேண்டாம். நான் கேள்விக்கு மட்டும் வச்சிடறேன். சீமானை இப்ப நம்ம தலைப்பு எடுக்க வேண்டாம். சீமான் பேசிய கருத்து கூறல, நீங்க பதில் சொல்லல. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பிய போதும் அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு போனீங்க. எத்தனை ஆண்டு கால அரசியல பயணிச்சார் அவர். சார், அரசியலில் நேர்மை ரொம்ப முக்கியம். ஆனா ராமதாஸ் அரசியல அந்த ஆளுக்கு நேர்மை கிடையாது. ஒரு பிச்சைக்காரன், எவன் பொட்டி தரானோ அவனுக்கு பேசுற ஒரு ஆள் தான் ராமதாஸ். நான் ஏன் ராமதாஸ் நீங்க எப்படி சார்? ஏன் சார், ஒரு சமூகமே பின்னாடி நிக்குது, ஒரு மிகப்பெரிய கூட்டம் நிக்குது, நீங்க ஆதாரம் இல்லாம பேசுறீங்களே, ஆதாரம் இருக்கா? இருங்க, எந்த சமூகம் ராமதாஸ் பின்னால் நிக்குது? வன்னிய சமூகத்தின் மக்கள் எங்கள் தலைவர், தேச தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் பின்னால் தான் வன்னிய சமூகத்தின் மக்கள் நிக்கிறாங்க. ராமதாஸ் பின்னால் நிக்கல. அவன் கும்பகோணம் நடத்துற மாநாடுதான் ஒரு பிராடத்தனமானது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு என்னன்னு கேட்டா, 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற அந்த தேர்தலில் பாருங்க. என்ன நான் கேள்விப்பட்ட ராமதாஸ், இந்த விஜய், இந்த சீமான் சாமான், அவன் சாமான் போக மாட்டான். ஏதோ ராமதாஸ் போய் இப்ப விஜய் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன கூட்டணி சேர்த்துக்கோன இதெல்லாம் ஒரு குழப்பா. திமுக இவ்வளவு கீழே இறங்காது. திமுக இவ்வளவு கீழே இறங்காது. தலைவன் தளபதி என்கின்ற அந்த ஒரு தலைவன் இன்றைக்கு இந்தியாவில் எல்லோருக்கும், பிரதமர் மோடி உட்பட அனைவருக்கும் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரே தலைவன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தான். உங்கள் தலைவர் இல்ல உங்க தலைவர் தளபதி கூட பேண்ட் ஷர்ட் கூட காஸ்டியூம் போடுறது விஜய பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. இது விஜய் அவர்கள் பயன்படுத்தாருல வெள்ளை உடை, ஒரு கலர் பேண்ட் ஒன்னு யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி முதல்வரும் அதே காஸ்டியூமே யூஸ் பண்றாரு. அதுல கூட ஒரு மாற்றம் கிடையாதா? காப்பி அடிப்பீங்களான்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனாதான். அவனை செருப்பால் அடிப்பேன். நீ காட்டுறியோ காட்ட மாட்டோ எனக்கு தெரியாது. அவர் எவ்வளவு நாகரிகமா சொல்றாரு. உங்களை சொல்ல அவன் ஆதவர்ஜுனா சொல்றேன். யார காப்பி அடிக்குது? டேய், யார காப்பி அடிக்குது? டேய் விஜய், பெத்த அப்பனுக்கும் அம்மாளுக்கும் சோறு போட தெரியல, கட்டின பொண்டாட்டி விட்டான், எவ கூட சுத்தி நிக்கிறான். யாரா காப்பி அடிக்கிறது? என் தலைவன் தளபதி விஜயை காப்பி அடிக்கிறதா? சார், இந்த மாதிரி கேள்வி கேட்ட எங்க பேட்டி முடிச்சுங்க சார். என்ன கேக்குறீங்க? யார் சார் காப்பி அடிக்கிறது? என் தலைவன் விஜய், என் தலைவன் தளபதி விஜய் பையன், பொம்பளை பொறுக்கி குடிகாரனாய் அவனை பார்த்து ஒரு தேச தலைவன், திராவிட இயக்கத்தின் ஒரு மாபெரும் தலைவன் எங்க தலைவர் தளபதினா யாரு காப்பி அடிக்கிறது? என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல இத ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க, அவங்க நாகரிகமா வைக்கிறாங்க. நீங்க நாகரிகம் அற்று ஏன் இந்த அளவுக்கு பேசணும்? யார் அவன் நாகரிகமா வைக்கிறது? என் தலைவர் தளபதி பத்தி பேசுறதுக்கு அவன் யாரு? பேண்ட் ஷர்ட் போறது அவனை பார்த்து எங்க தலைவர் தளபதி பேண்ட் ஷர்ட் போடுறாரா? தமிழகத்துல உரிமை இருக்கா இல்லையா? பேச்சு சுதந்திரத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? விகடனை முடக்கிட்டாங்கன்னு கொந்தளிச்சீங்க இல்லைங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் இருக்குது. பேசட்டும், நாகரிகமா பேசணும், நியாயமா பேசணும். நாகரிகம் இல்லாத பேசணும், முடியாத குமரா இப்படிதான் பேசுவான். சரி சார், அவங்க நாகரிகமா கேட்ட ஒரே கேள்வி நான் கேட்கிறேன். உங்களுடைய துணை முதல்வர் வந்தாரு, அவர் ஃபேமஸ் ஆகணும்னு படத்துல நடிச்சாரு, நேரா வந்தாரு, எம்எல்ஏ ஆனாரு, மந்திரி ஆனாரு, துணை முதல்வர் ஆயிட்டாரு, அடுத்த முதல்வருக்கு ரெடியா இருக்காரு. இப்படிப்பட்ட கட்சியில இது வந்து சமூக நீதி, இது வந்து எல்லாருக்கான வாய்ப்பு கிடைக்குமான இடமா பார்க்கப்படுமா? இந்த கேள்வி வைக்கிறாங்களே. ஹலோ, இப்பதான் நாகரிகமா கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முக்கியமான செய்தி, முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் வரவேற்கிறேன். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நேரடியா வரல. அவனுக்கு என்ன தெரியும்?
தலைவர் கலைஞருக்கு மூத்த பிள்ளை யாருன்னு கேட்டா முரசொலி. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக முரசொலி அறக்கட்டளை தலைவராக, முரசொலி எம்டியாக, அறக்கட்டளை தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பணியாற்றுகிறார். முரசொலி அறக்கட்டளை தலைவராக அவர் பணியாற்றார். ரெட் ஜெயின்ஸ் மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்து முரசொலி அறக்கட்டளை தலைவராக எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பணியாற்றுகிறார். அதன் பிறகு சென்னையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் மிகுந்த மரியாதைக்குரிய இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன், மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் அழைத்தனர். மாசூரில் அண்ணன் உதயநிதி நிகழ்ச்சி நடத்துகிறார். அதன் பிறகுதான் இயக்கத்தின் இளைஞரணி தோழர்களின் விருப்பத்தின் காரணத்தால் இளைஞரணி செயலாளராக வருகிறார். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலிலே பணியாற்றுகிறார். அவருடைய பிரச்சாரத்தின் காரணத்தால் 39 நாடாளுமன்றம், அதன் பிறகு 40 நாடாளுமன்றம், அதன் பிறகு ஆட்சிக்கு வருகிறோம், சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு அமைச்சர், இன்றைக்கு துணை முதலமைச்சர். அவர் படிப்படியாக உயர்ந்துதான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் திடீரென்று வரவில்லை. கழக தொண்டர்களால், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன். இந்த வரலாறு விஜய்க்கு இருக்குதா? நான் என்ன சொல்றேன், எவன்லாம் எங்கள் வாலிப கலைஞர், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறார்களோ அவன் எவனுமே எம்எல்ஏலும் ஜெயிக்கல, எம்பிலும் டெபாசிட் வாங்கல. அப்புறமா ஏன்டா உதயநிதி உதயநிதின்றீங்க? பேசிய வார்த்தையிலே முரண்பாடு இருக்கே சார். அண்ணன் உதயநிதின்றீங்க. நான் சொல்லலாம் அண்ணன் உதயநிதி என்னோட வயதுல மூத்தவர், நீங்க அண்ணன் உதயநிதினு சொல்றீங்களே. உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்க அண்ணன் உதயநிதினு சொல்றீங்களே. 90 வயசு ஆயிடுச்சு. அண்ணனுக்கு என்ன வயசு சொல்லுங்க. அண்ணன் உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 5 மாசம் 6 மாசம் பெரியவனா இருப்பான். 5 மாசம். அதுக்காக நான் உதயன்னு சொல்ல முடியுமா? ஒரு மரியாதை அண்ணன் சொல்றது ஒன்னும் தப்பு கிடையாது. அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஒரு மரியாதை, என் தலைவனுக்கு நான் மரியாதை தரேங்க. அதுல உங்களுக்கு எங்க கோபம் வருது? மரியாதை, அதாவது ஐயா நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு. அதாவது நம்ம உறவு முறைகளை சொல்ல வார்த்தையிலே நீங்க அண்ணன் அண்ணன் எல்லாரும் சொன்னீங்கன்னா எப்படி? இது இல்ல, அண்ணன் சொல்றது தப்பு கிடையாதுங்க. தப்பு கிடையாதா? அண்ணன் உதயநிதி சொல்றது தப்பு. சார், என் தலைவனை நான் பாராட்டுறேன் சார். உங்களுக்கு என்ன சார் இருக்குது? சரி, ஓகே, நீங்க பாராட்டிட்டு போங்க. இல்ல, நீங்க பாராட்டிட்டு போங்க. அடுத்து வரக்கூடிய 62 வாரம் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக விஜய் இருப்பார், உங்களை கேள்வி கேட்பார்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவருடைய கேள்விக்காவது, விஜயோட கேள்விக்காவது நீங்க பதில் சொல்லுவீங்களா? இப்ப எதிர்க்கட்சி தலைவரா விஜய் வருவார்னு யார் சொல்றாங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய 62 வாரம் எதிர்க்கட்சி தலைவராக கேட்க வேண்டிய கேள்விகளை விஜய் கேட்பார், அதற்கு திமுக பதில் சொல்ல. விஜய் போடா 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 போடா, உன்ன மாதிரி 1000 பேர் பாக்குறா. டே, நீ என்ன எம்ஜிஆரா? நான் விஜய மட்டும் தம்பி விஜய்ன்றீங்களே. நீ கட்சி ஆரம்பிச்சோன்னு ஆட்சிக்கு வரதுக்கு நீ என்ன எம்ஜிஆரா இல்ல ஆந்திரால தேவடா என்டி ராமராவா? போடா. விஜயகாந்தையே பார்த்த கட்சிடா திமுக. விஜயகாந்தோட நீ ஒரு பெரிய ஆளா? விஜயகாந்தோட நீ ஒரு பெரிய ஆளா? ஓடா. ஏதோ பிஜேபிக்கார ஒரு 2000 கோடி கொடுத்தான் விஜய்க்கு, கட்சி ஆரம்பிச்சான். ஒரு 100 கோடி கொடுத்தான், ஒரு மாநாடு நடத்தினான். இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங்கு, இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவா, இந்த மீட்டிங் எத்தனை கோடி கொடுத்தான்னு தெரியல. கூலிக்கு மாரடிக்கிறவன் நடிகர் விஜய். போடா. இது கொள்கைக்கு மாரடிக்கிற கூட்டமடா திமுக. வாடா. யாரையோ பார்த்த கட்சிடா திமுக. விஜய், உன்னை தொண்டக்கான துணிய காண இந்த 2026 தேர்தலில் நாளைய தமிழகம் எங்கள் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஜய துண்டக்கான துணியக்கான கோமன் இல்லாம அவனை ஓட்டுறமா இல்லையான பாரு சார். ஓகே சார், விட்ட சவாலுக்கு நீங்கள் விட்ட சவாலுக்கும் என்ன விடை கிடைக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.